Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நான் தான் உங்க chef Nachi. நம்ம இன்னைக்கு ஒரு ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ரெசிபி பார்க்க போறோம். நான்வெஜ் லவர்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. என்னன்னா மட்டன் கோலா உருண்டை. ஸோ இதை வந்து ஒரு பக்காவான செட்டிநாடு ரெசிபி. அதை ரொம்ப ஆத்தென்டிக்கா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நான் இன்னைக்கு அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பை பொறுத்த வரையும் வந்து நான் நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது செட்டிநாடு மட்டன் கோலா உருண்டை குழம்புன்னு கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிக்கான மெத்தட்லேயே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வறுத்து நம்ம மட்டன் உருண்டை பண்ணி அதை வறுத்து அதுக்கெல்லாம் குழம்புல போட்டு காமிக்கிறாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் அந்த மாதிரி ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ராப்பரான செட்டிநாடு மெத்தட் கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து எங்கள் அம்மா வழி பாட்டியாக இருக்கலாம், எங்கள் அப்பா வழி பாட்டியாக இருக்கலாம், அவங்க மூலியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதாவது நான்னா எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபியை தான் நாங்கள் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறத விட எங்கள் அம்மா ஷேர் பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால டுடே செஷன் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் பை மை மாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம 4 பேருக்கு தேவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ மட்டன் வந்து கொத்தி வாங்கி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா அதுக்கு தேவையானது 5 பச்சை மிளகா, 2 வரமிளகா, இது ரெண்டுமே கலந்து போட்டால் தான் வாசமாக இருக்கும். ஒரு 10 பூண்டு, ஒரு 15 வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, பொட்டுக்கடலை ஒரு 5 ஸ்பூன், தேங்காய் 1/2 முடி. இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். மட்டனையும் அதோட சேர்த்து அரைக்கணும். மிக்சியில் மசாலாவை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு மிளகா, வெள்ளைப்பூடு, தேங்காய், வெங்காயம், மிளகு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தமாரி நைஸாக அரைச்சிக்கணும். திப்பியாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்புல வந்து கரைஞ்சிரும் இந்த உருண்டை. அதனால் இந்தமாதிரி நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது. இப்போ இதோட இந்த மசாலாவை இதில் சேர்த்துட்றேன் ப்ராசஸரில் இல்லாதவங்க மிக்சியிலே கூட அரைச்சிடலாம். இந்த மசாலாவோட மட்டனையும் சேர்த்து இப்போ இதில் அரைச்சிடலாம். மட்டனையும் இந்த மசாலாவோட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி இல்லாமல் இந்தமாரி நல்லா கெட்டியாக இப்படி உருட்டுற மாரி நல்ல பக்குவத்தில் அரைச்சிடணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி கூடின மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அரைச்சிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தண்ணி எடுத்துரும். சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லாவே விட்டால் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 3 கிராம்பு, 2 இலை. இப்போ சவுண்டருக்கு கருவேப்பிலை போட்டு 2 தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அதுமாதிரி 7-8 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் 2 அதையும் இப்போ சேர்க்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு தக்காளி. அடுத்தாப்புல நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி வகுந்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்துங்கிறதுக்காக அப்போ போடுவாங்க அந்த காலத்தில். ஒரு வாசத்தையும் கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் ஒரு வாசத்தை கொடுக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது மசாலா போட்டோம். இருக்க கேப்பில் நம்ம வந்து குழம்புக்கு ஒரு அரவையை ரெடி பண்ணிடலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தமாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். என்னடா அது மட்டன் குழம்புல புளி ஊற்றுறோன்னு நினைக்காதீங்க. அதாவது அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, ஆடை வந்து இலை தலை இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருது, அதில் விஷத்தன்மை ஏதாவது இருந்துச்சுனாலும் கூட இந்த புளியை ஊற்றி நம்ம சமைக்கும் போது அது நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புளி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க.
இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன். வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். அதாவது பொதுவாக நாங்கள் வந்து மிளகா மல்லி மசாலா எல்லாம் கலந்து சாம்பார் தூளாக வச்சுருப்போம். அதை தான் நான் போட போகிறேன். ஆனால் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து எல்லாம் கலந்த தூளில் 3 ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வேணுங்கிற அளவு தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கிட்டுலாம். குழம்பு அந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிடணும். இது வந்து பைண்டிங்க்கு, அதாவது இந்த உருண்டை வந்து பிரிந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த முட்டை இதில் சேர்க்குறோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். தேங்காய், சீரகம், கசகசா 3ஐயும் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த கலவையை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த கேப்பில் இதை இப்போ நல்லா எல்லாம் கலந்து ரெடி பண்ணியாச்சு. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குழம்பு கொஞ்சம் கொதிச்சோன்னையும் அதில் சேர்த்துடலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து இதோட நல்லா உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து நான் குழம்புக்கு போட போகிறேன். இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இப்போ சில பேர் போடுறாங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நம்ம குழம்புக்குள்ளேயே போட்டு கொதிக்க வைக்கிறது தான் நம்ம செட்டிநாடு ஸ்டைலு. அதனால் இதில் வந்து சும்மா போட்டுடலாம். நான் தனியாக உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கோலா உருண்டை எப்படி செய்யுங்கிறத செஞ்சுக்கலாம். இப்போ இதுலையுமே நீங்கள் வந்து எல்லா உருண்டையும் ஒன்றா உடனே போட்டுறக்கூடாது. ஒரு 4-5 போட்டு கொதித்த பிறகு திரும்ப 4-5 அந்த மாதிரி போடணும். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு விட்றாதீங்க, கரைஞ்சிரும். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இது வந்து இந்தமாரி குழம்பு லைட்டாக எடுத்து இதில் விடுங்க. உடனே போட்டு இந்தமாரி குழிக்கரண்டியை போட்டு கிண்டி விட்றாதீங்க. இந்தமாரி குழிக்கரண்டியை போட்டு கிண்டினா எல்லாம் உடஞ்சிரும். அதனால் இந்தமாரி கரண்டியை வச்சுக்கோங்க. அதுவும் உடனே கிண்டக்கூடாது. நல்லா எல்லாம் வெந்ததுக்கு பிறகு தான் கரண்டியை விட்டு இதணும். ஒரு 15 நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஆயில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த உருண்டையை வெடிப்பு இல்லாமல் இந்தமாரி வலுவலுன்னு நல்லா ஊட்டி வச்சுக்கணும். அப்போ தான் பிரிந்து போகாமல் நல்லா அழகாக வரும். சின்னதாகவே உருட்டிக்கங்க, ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம். சின்னதாக உருட்டும் போது வெந்தோடனே கொஞ்சம் பெருசாகும். அதுவே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவாக பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா உடனே கருகிரும், வேகாத இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்தமாரி பொறுமையாக வேக வச்சு எடுத்துடலாம். ஹோட்டல்ஸில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த 6 பீஸு 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ மட்டனில் குழம்பும் செஞ்சு இவ்வளோ ஃப்ரையும் செஞ்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ மிச்சம் பாருங்கள். அதனால் வீட்டிலே இதெல்லாம் பால் நாச்சி சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உருண்டை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த செட்டிநாடு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போ டேஸ்டிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா சூப்பராக உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் பாட்டி ரெசிபி இனிமேல் எல்லார் வீட்லேயும் கிச்சனில் நீங்கள் இந்த மட்டன் கீமா எடுத்தால் இந்த கோலா உருண்டை கண்டிப்பாக ஞாபகம் வரணும். ஸோ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்கள், கோலா உருண்டை சூப்பராக உடையாமல் வந்திருக்கு. அது ஒரு பீஸ் எனக்கு. ஒரு ஃப்ரை பண்ண பீஸ் வித் வெங்காயத்தோட சாப்பிட்டு அருமையான வாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. தென் அதே மாதிரி இந்த பீஸ் எப்படி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, சூப்பரா அருமையா வந்திருக்கு. ஸோ இதையும் சாப்பிட்டு பார்க்க போறேன். சாஃப்டா இருக்கு. எனக்கு ஃப்ரை பண்ணதோட இந்த குழம்புல போட்டிருந்தது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சண்டே கொஞ்சம் லென்த்தியான ரெசிபி, பட் ஸ்டில் நீங்கள் கொடுக்குற டயத்துக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட உங்களை அடுத்த செஷன் சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Start cooking is always possible. Thank you.